சார் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க நெகட்டிவ் அதிகமாக இருக்குது இந்த சமூகத்தில் அப்படின்னு. அது எந்த ஒரு வியூவில் சொன்னீங்க சார்? சார் எது உண்மை எது பொய் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. நேற்றைக்கு நான் இந்த 10 ஆண்டு காலமாக நான் அரசியலோடு பயணிக்கும் பொழுது, பொதுவெளியில் அரசியல் பேசும் பொழுது, பயணிக்கும் பொழுது எனக்கு எதிரான கருத்துக்களை துண்டு துண்டாக வெட்டி போடுற பழக்கம் பாஜக ஆதரவாளர்கள்ட்ட இருந்தது. நான் அதை பார்த்துருக்கேன் நிறைய. ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாததாக இருக்கும். ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத காணொலிகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ முதல்ல ஆரம்பத்தில் நான் ரொம்ப அதுக்கு ரியாக்ட் பண்ணேன். அப்புறமா சரி இதுக்கு நம்ம பேசாத கருத்துக்கு நம்ம எப்படி பொறுப்பாக முடியும்னு கடந்து போயிட்டேன். அந்த வேலையை இன்றைக்கு நான் பேசிய ஒரு இந்த அமைச்சரவையில் 7 பட்டியலினத்தினர் இடம்பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு பின்னாடி 2 பிராமண அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அது வரவேற்புக்குரியது தான். இருந்தாலும் 13% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கியிருக்கணும்னு சொன்ன தகவலை துண்டு துண்டாக வெட்டி நான் பேசியதற்கு அண்ணன் திருச்சி வேலுச்சாமி வேறு ஏதோ ஒரு யாருக்கோ சொன்ன பதிலை 2ஐயும் ஒன்றோடு ஒன்றாக இணைச்சி அதை ஒரு காணொலியாக அது என்ன வாரியர்ஸா விர்ச்சுவல் வாரியர்ஸுக்குள்ளே உள்ளே போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே எனக்கு பக்குங்குது. நான் பேசின கண்டென்ட்டும் அது கிடையாது. திருச்சி வேலுச்சாமி சொன்ன பதில் எனக்கும் கிடையாது. அவர் வேறு யாருக்கோ சொன்னது. 2ஐயும் சேர்த்து போட்டு கீழே அவர் முதல்வருடைய படத்தை போட்டு விட்டாங்க. அப்படின்னா எது உண்மை எது பொய் மக்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்க?